எல்லோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ஹலாசனம் பார்க்கலாம். அலம் என்பது கலப்பையின் பெயர். கலப்பை போன்ற கால்களை மடக்கி மெதுவாக மூச்சை இழுத்து விடவும். அதனால் ஹலாசனம் என பெயர் பெற்றது. அடுத்த ஆசனம் பார்க்கலாம் வாங்க. இது 5 minutes பண்ணணும். இந்த ஆசனம் உடம்புக்கு நல்லது, மனசுக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கும். அடுத்த சலபாசனம் பார்க்கலாம். இது சலபாசனத்தின் தொடர்புடைய ஆசனம். இது சொல்லப்படுவது போலவே 2 கால்களையும் மேலே உயர்த்தாமல் ஒரு காலை மட்டும் உயர்த்தவும், அப்போது மறுகால் தரையில் படும்படி வைக்க வேண்டும். இந்நிலையில் மூச்சை நிதானமாக உள்ளிழுக்க வேண்டும். காலை கீழே தாழ்த்தும் போது மூச்சை வெளியிடவும், பின்பு காலை மாற்றி செய்யவும். அடுத்த ஆசனம் பார்க்கலாம் வாங்க. பத்மாசனத்தில் அமர்ந்து அப்படியே மெதுவாக படுக்கவும். 2 கைகளையும் இரு பிருஷ்ட பாகத்தில் சதையின் கீழே உடலை தாங்குமாறு வைத்து தலையையும் உயர்த்தவும். அடுத்த ஆசனம் பார்க்கலாம் வாங்க. இந்த ஆசனம் ரொம்ப முக்கியமான ஆசனம். இந்த ஆசனத்தின் பெயர் பத்ராசனம். குத்துக்காலிட்டு உட்கார்ந்து கால்களை ஓரளவு விரித்து பாதங்கள் ஒன்றை ஒன்று பார்த்தவாறு உட்புறம் சேர்ந்து இருக்கும்படி வைக்கவும். கைகள் 2ஐயும் சேர்த்தவாறு கால்களும் அடியில் கொண்டு செல்லுங்கள். இந்த யோகா பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.